ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த ஜாப்பனீஸ் பிஎல் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் பார்த்துலாமா? போன எபிசோட நம்ம சயோக்கி ஓடி வந்து டூடுவை கட்டி பிடிச்சிருப்பான். அப்பவும் சொல்லுவான் வேணானா தள்ளி விட்டுன்ட்டு. ஆனால் நம்ம டூடு தள்ளி விடவே இல்லை. அவனோட ஃபீலிங் எப்படி காட்டுதுன்னு தெரியாம அப்பதான் கட்டி பிடிக்கலாம்னு சொல்லி கையை வைக்க போவான். அதுக்குள்ள சயோக்கியுமே விலகிட்டு, சாரி, என்னோட ஃபீலிங்கை என்னால் கட்டுப்படுத்த முடியல, இனிமேல் நான் இந்த மாதிரி உன்னை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ டூடுவுமே யோசிக்கிறான், இப்போ எதுக்கு இந்த மாதிரி இவன் பண்ணா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்க. அப்படியே வந்து சாப்பிடவும் வந்திருக்காங்க. சயோக்கி என்னன்னா ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான். இந்த டூடுனால தான் நம்பவே முடியல. அவன் பாட்டுக்கு வந்தான், கட்டி பிடிச்சான், அவன் பாட்டுக்கு நார்மலாக இருக்கான். என்னால் நார்மலாக இருக்க முடியலையே, இவன் மைண்டில் என்ன தான் ஓடிட்டு இருக்கு, என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையேன்ட்டு டூடு தனக்குள்ளேயே யோசிச்சுட்டே இருக்க. கடைசியில் சயோக்கியுமே கேட்குறான், நம்ம இன்னும் ஒரு பிளேஸ் மட்டும் பார்க்கலையே அந்த படத்தில் வர சீனை அப்படின்னு சொல்ல, அப்போனா எனக்கு ஷெட்யூல் படி 28ஆம் தேதி நான் ஃப்ரீன்னு சொல்ல, சயோக்கியுமே சரின்னு சொல்லிக்கிறான். நான் நிறைய டைம் அந்த இடத்துக்கு போயிருக்கேன், ஆனால் உன் கூட போகிறது வந்து எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்ட்டு பேசிகிட்டு இருக்க. இந்த டூடு மனசில் நினச்சிட்டு இருக்கான், இந்த இடத்த பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒன்றும் இருக்காதா, அதுக்கப்புறம் அவனை நம்மளை மறந்துடுவானா இல்லை நம்ம கூட பேசுவானா? ஜஸ்ட் இந்த ஃபிலிம் பற்றி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேரும் இப்படி பேச ஆரம்பித்து மிங்கிள் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அவன் நம்ம கூட பேசுவானான்ட்டு இவன் மண்டையில் என்னென்னமோ ஓடிட்டுருக்கு. அப்படியே இவனுக்கு பிடிச்ச ஒரு படத்தை வீட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அதே ஒரு சீனு டிவிலையும் ஓடிட்டு இருக்குது. அதாவது அந்த மேல் லீடு வந்து கேட்குறான், ஏன் என்னை விட்டு போகிறான்னு கேட்க, அந்த கேர்ள் லீடு எனக்கு போர் அடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறாளா. இவனும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான், அப்போனா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அவன் என்னை மறந்துடுவானா, என்கிட்ட அவன் குட் பை சொல்லிட்டு போயிடுவானா, ஆனால் நான் என்ன செய்கிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணால் அந்த நாளும் வருது. அதான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் பார்க்கலான்ட்டு 28ஆம் தேதி அந்த நாளும் வருது. அன்னைக்கு பார்த்தா ஜோன்னு மழை. டூடுவுமே ஃபோன் பண்ணி சயோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நம்ம நினச்ச மாதிரி இன்னைக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன், வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு சயோக்கியுமே, இந்த ரெயின் நேரத்தில் கூட அங்கே போனால் நல்லா இருக்கும், பட் நம்மளுக்கு அது டேஞ்சர் தானே, நம்ம வேணால் ஏதாவது பிளான் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு டூடுவுமே, நம்ம என்ன பிளான் செஞ்சாலும் வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு, எனக்கோ போர் அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்ல, சயோக்கியுமே இல்லை நான் வேணா உன் வீட்டுக்கு வரவா அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் வேணா உன் வீட்டுக்கு வரேன்னு டூடுவுமே கேட்க, இல்லை என் வீடு கொஞ்சம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, நான் எதுவுமே க்ளீன் பண்ணவே இல்லை, நானே உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஒன்றுமே சொல்லாமல் என் வீடு ரொம்பவே சுத்தமாக இருக்கும், வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்த்தா அவனோட வீடு ஃபுல்லாக அப்படியே குப்பை குளமாக கிடக்குது. முக்கியமாக ஒரு ரூம் ரொம்ப குப்பை குளமாக கிடக்குது. அவன் வரதுக்குள்ளே நான் தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கடன் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் சயோக்கியுமே இவன் ரூமுக்குள்ளே வர, ஓ ரூம் ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்ட்டு அந்த டூடுவோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சிருப்பானா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக கட்டில் கீழே வந்து டூடுவோட அண்டர்வேர் இருக்க போல இருக்கு, அதை எடுத்து காட்டிட்டு இது என்னடா அப்படின்னு கேட்க, அஜிஜோ அது ஏன்டா எடுத்துன்ட்டு சயோக்கியை டூடு பிடிச்சி இழுக்க, வழக்கம் போல சயோக்கி வந்து அப்படியே டூடு மேலே விழுகிறான். உடனே டூடுலாம் சாரி சாரி அப்படின்ட்டு எந்திரிக்க போறானா, டக்குன்ட்டு இந்த சயோக்கி அவனை எந்திரிக்க விடாம அப்படியே இழுத்து போட்டு லைட்டாக பக்கத்தில் அப்படியே போயிட்டே இருக்க முத்தம் கொடுக்கறதுக்காக. அந்த நேரம் பார்த்து டூடுவோட அக்கா போல இருக்குது, இந்தாங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னு உள்ள வர, இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ சாரி சாரி நான் அதான் தப்பான நேரத்தில் வந்துட்டேன் போல இருக்குன்ட்டு அவன் விலகி போக டூடுக்கு ஒரு மாதிரி எம்பரஸ் ஆகிடுது. இந்த டூடுவுமே சும்மா இல்லாமல் கையில் இருக்கக்கூடிய அந்த அண்டர்வேரை எடுத்து காட்ட, டே என்னடா இதை கையில் வச்சுட்டு இருக்கேன்னு கேட்க, சயோகி தான் சொல்கிறான், ஒன்றும் இல்லை அது கையில் இருக்கேன்ட்டு நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன்னா இவன் பிடிச்சி இழுத்துல அவன் மேலே விழுந்துட்டான், நீங்கள் தப்பான எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த அக்காவுமே, ஓ அப்படியா, என் தம்பி ரொம்ப மோசம், இந்த மாதிரி தான் வீட்டை கசகசன்னு வச்சுருப்பான், நீ வந்ததை அப்படின்னதான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண தெரியுமா, இந்தாங்க ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு அவனையே பார்த்துட்டு இருக்காளா. அதாவது சயோக்கியவே பார்த்துட்டு இருக்காளா. டூடு அதை பார்த்துட்டு, அச்சி போடி நம்ம மூவி பார்க்க ஆரம்பிக்கலாம் வா சயோக்கின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் சி ஆஃப் லைட்டுன்ற ஒரு படத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிளேஸுக்கு தான் போகணும் போல இருக்கு. அதாவது அந்த கடைசி சீனு பீச் சீன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் போகணும்னு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு படத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. படம் முடிஞ்சதும் பார்த்தியா இந்த படத்துல அதே சீன் தான் வருது, அடுத்த தடவை கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு போகிறோம், பிளான் பண்ணிட்டு சரியா அப்படின்ட்டு டூடுவுமே சொல்ல, சயோக்கி எதையோ யோசிச்சுக்கிட்டு தலையை மட்டும் ஆட்டுறான். சயோக்கியுமே வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கானா. டூடுவுமே சொல்கிறான், இந்த சம்மர் ரொம்பவே ஜாலியாக இருந்ததில்ல, செமஸ்டர் லீவு விட்டாலும் விட்டாங்க, ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்ததில்ல, எப்படியோ முடிய போகுது, திரும்ப அடுத்த செமஸ்டர் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது, ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆக போகுது, அப்போ பார்க்கலாம் அப்படின்னு டூடுவுமே சொல்ல, அப்போ சயோக்கியுமே டூடு கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு மட்டும் சொல்கிறான். அதுக்கு டூடு, நான் ஒன்றுமே செய்யலையே, நானும் தானே என்ஜாய் பண்ணேன், சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்ட்டு டூடுமே அங்கேருந்து கிளம்ப, ஒரு மாதிரி சோகமாக சயோக்கி மூஞ்சி வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு மூஞ்சி தொங்க போட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா சம்மர் லீவ்லாம் முடிஞ்சு திரும்பவும் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே. டூடுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்னடா சயோக்கி கூட நீ எங்கேயோ வெளியே போனியாமே, அவ சொன்னா ஃபால் இன் லவ்வா, ஜாலியாக இருந்தீங்களா அப்படின்னு கலாச்சிட்டு வந்துட்டே இருக்க. ஆனால் டூடுக்கு மனசெல்லாம் இன்னும் சயோக்கியை காணமேன்ட்டு வாசப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா சயோக்கியை வந்து ஒரு ஜன்னல் வழியாக தான் எப்பயுமே பார்த்துட்டு இருப்பானா, அந்த பக்கம் போகும்போதெல்லாம் ஒரு ஸ்மைலை போட்டு போவானே, அதே ஜன்னலை அப்படியே பார்த்துட்டு இருக்கான் டூடுவுமே. அப்போ அவள் ஃப்ரெண்டுமே வந்து, என்ன சயோக்கியை பார்த்துட்டு இருக்கியா, இன்னைக்கு அவன் ஆப்சென்ட் ஆமா, அவன் ஃப்ரெண்டு சொன்னான், ஏதோ அவங்க ஃபேமிலி மேட்ராமா, அவங்க கிளாஸ் டீச்சர் சொன்னதா என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னா
ஏன் அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்க, இவனுமே திரு திருன்னு முழிக்கிறான். அந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு. இவனும் மெசேஜ் பண்ணுறான், கால் பண்ணுறான். ஆனா, அந்த மெசேஜுக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு ரிப்ளையும் வரவே இல்லையா? இதோடு 3 நாள் ஆச்சு. இவன் ஆப்சென்ட் ஆகி. என்னதான் பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே! இவனும் நைட்டு பகலுமே கால் பண்ணிட்டு தான் இருக்கிறான். அந்த பக்கம் இருந்து ஒரு ரீப்ளேவும் வரல. சோர்ந்தே போயிட்டான். இந்த டூடு கிளாஸ் ரூம்லயும் அப்படியே சோகமா உட்காந்துட்டே இருக்க, அப்ப திடீர்னு ஒரு பையன் வந்து, "நீ தானே டூடு? நான் கிளாஸ் ஏலேருந்து வந்திருக்கேன். சயோக்கியோட பக்கத்து பெஞ்சு தான். உன்னோட கிளாஸ் டீச்சர் ஒண்ணு சொன்னாங்க. அது உனக்கு தெரியுமா? இல்ல சயோக்கி உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா?" அப்படின்னு கேட்க, டூடுவுமே, "என்ன என்ன விஷயம்? சயோக்கிய பத்தியா?" அப்படின்னு கேட்க, "ஆமா. அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டான். உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்க, அது மட்டும் இல்ல, இந்த சம்மர் பிரேக் முடிஞ்சதுலேருந்து அவன் ஸ்கூலுக்கே வரல. உனக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். நானும் கால் பண்றேன். அவன் எதுவுமே எடுக்கவே இல்லையே. உனக்கு ஏதாவது தெரியுமான்ட்டு வந்த பையனும் கேட்க, ரூடுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்னது ட்ரான்ஸ்ஃபரா? இத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லியே. கடைசியா என்கிட்ட தான் அவன் பேசிட்டு போனான் அப்படின்ட்டு டக்குன்ட்டு ஸ்கூல் மாடிக்கு ஓடி போய் திரும்பவும் அவனுக்கு தான் கால் பண்ணி பார்க்குறான். அந்த பக்கம் இருந்து தான் ஒரு மெசேஜும் வரல, ஒரு காலுமே வரல. அப்படியே டென்ஷன் ஆகி அந்த சயோக்கியோட கிளாஸ் டீச்சர் இருப்பாங்களே, அவங்ககிட்ட டைரக்ட்டா போய் கேட்டுட்டு இருக்கான். "சார், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவன் எதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனான்னு உங்களுக்கு தெரியுமா? ப்ளீஸ் சார், அவன என்னால கான்டாக்ட் பண்ணவே முடியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க சார்ன்னு" கேட்க, "இல்லப்பா, அவனோட இன்ஃபர்மேஷன் எதுவும் என்னால உனக்கு சொல்ல முடியாது. அது அவனோட பிரைவசி இல்லையா? நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, அவனுமே, "ப்ளீஸ் சார், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சா கூட போதும் சார். அதுவே எனக்கு திருப்தியா இருக்கும்" அப்படின்ட்டு ரொம்ப வணங்கி கேட்க, அந்த டீச்சரோ, "ஏன்பா ரொம்ப சங்கடப்படுத்துற? சரி, என்னால எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. கொஞ்சம் மட்டும் சொல்றேன். ஆமா, அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. எங்கன்னா கனடா. ஏன்னா அவங்க அப்பா அங்க தான் இருக்காரு. அவரு கண்டிப்பா நீங்க தான் வந்து ஆகணுன்ட்டு அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி குடுத்துட்டாரு. இது ஒண்ணு அவன் திடீர்னு எடுத்த முடிவில்லையே. இந்த ஸ்கூல்ல அவன் ஜாயின் பண்ணது முக்கியமா இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? அந்த டைம்லயே என்கிட்ட சொல்லிட்டான். இது வந்து சீக்ரெட்டா வச்சுக்க சொல்லி, முக்கியமா யாருக்குமே தெரிய வேணான்ட்டு. அதனால தான் நான் யார்கிட்டயும் சொல்லல. அவனும் திடீர்னு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டான். நானும் குடுத்துட்டேன். நானுமே சொல்லி பார்த்தேன். அட்லீஸ்ட் செகண்ட் செமஸ்டர் வரைக்குமாவது இருப்பான்ட்டு. அவன் நல்லா படிக்கிற பையன் இல்லையா? அவனோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி. அவன் போய் தான் ஆகணும். அதனால தான் நானும் ட்ரான்ஸ்ஃபர் குடுத்துட்டேன். இதுக்கு மேல எந்த இன்ஃபர்மேஷனும் என்னால சொல்ல முடியாதுப்பா. அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த டீச்சர் அந்த பக்கமும் போக, டூடுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட்டு சயோகியுமே சொல்லியிருப்பான் இல்லையா? என் முன்னாடி நிக்கிறவன தான் நான் லவ் பண்றேன் அப்படின்ட்டு. இவன் ஏற்கனவே போறான்னு இவனுக்கு தெரிஞ்சிருந்தா, ஏன் என்கிட்ட வந்து லவ்வ சொல்லணும்? என்ன ஏன் கன்ஃப்யூஸ் பண்ணா? எல்லாமே தெரிஞ்சிருக்குல. என்ன ஏன் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு போனா? அப்படின்ட்டு அத நெனச்சு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கானா, அப்படியே கட் பண்ணா கிளாஸ் ரூம்லயுமே டூடு அங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்கள. அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. சயோகி ஏன் திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆனா? அதுவும் டூடு கிட்ட சொல்லாம போயிட்டான். டூடு மனசு எப்படி உடைஞ்சிருக்கும்லன்ட்டு அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் இவங்க 3 பேரும் இல்லையா? ஸோ அவன பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்க, அந்த பக்கம் தான் டூடுவுமே ஒரு மாரி டென்ஷன்ல வந்துட்டு இருக்கானா, வந்ததும் இருக்கிற அப்படியே டிப்ரஷன்ல வாங்கடா பேட்டில் கேஜுக்கு போலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போய் அங்க விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அதான் பால் வந்துட்டே இருக்கும். இந்த கோல் போட்டுட்டே இருப்பாங்க இல்லையா? அத பண்ணிட்டே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்னாலயும் சுத்தமா முடியல. "ஐயோ! பால் ரொம்ப வேகமா வருதுடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா டூடு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலையும் ஒண்ணொண்ணு அடிக்க அடிக்க, சயோக் இவன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணது, பக்கத்துல உட்காந்தது, பக்கத்துல பேசினது, தொட்டது, கட்டி பிடிச்சதுன்ட்டு இந்த விஷயங்கள்லாம் அப்படியே மனசுல வந்துட்டு போகுது. வெறித்தனமா அடிச்சிட்டு இருக்கான். "என்ன ஏன்டா கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு போன?" அப்படின்ட்டு. "நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன்டா. என்ன ஏன்டா என் மனச ஏன்டா கலைச்சு விட்டு போன?" அப்படின்ட்டு கண்ணுலேருந்து தண்ணி வேற வருது. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட காட்டக்கூடாதுன்னு வெறித்தனமா பால போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அவன் அழுகுறத பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்டுமே இவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியாம, "அப்படியே வாங்கடா, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாம் வீட்டுக்கு" அப்படின்ட்டு சமாதானப்படுத்துறான்னு பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியே எல்லாருமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்கவங்க வீட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இவன் மட்டும் ஃபர்ஸ்ட் சயோகி கூட இவன் படம் பார்த்துட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துருப்பான் இல்லையா? அதே இடத்துல வந்து உட்கார்றான். அவனும் சொல்லியிருப்பான், "இந்த படத்த திரும்ப நான் பார்க்கணும்" அப்படின்ட்டு. அதெல்லாம் நெனப்பு ஓடிட்டு இருக்குது. இப்படிலாம் சொல்லிட்டு அம்போன்னு விட்டுட்டு போயிட்டியேடா அப்படின்ட்டு ஒரு மாரி சோகமா வீட்டுக்கு வந்தா, அவங்க அக்கா, "டேய் என்னடா உனக்கெல்லாம் லெட்டர்லாம் வருது? இந்தா ரொம்ப லேட்டா வந்துட்டு, இந்தா உனக்கான லெட்டர் நான் தான் வேணா வாங்கி வைக்க வேண்டியதா இருக்கு. இந்தான்னு" சொல்லி ஒரு லெட்டர் குடுக்க, அவனுமே வாங்கி பார்க்குறான். அதுக்கு கீழ ஃப்ரம்ன்னு போட்டு சயோக்கின்னு போட்டவுடனே அப்படியே அப்படியே தூக்கிட்டு ஓடுறான் ரூமுக்கு. அப்படியே ரூம்ல உட்காந்து அவனும் படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதுல என்ன எழுதியிருக்குன்றது நம்மளுக்கு காட்டல. ஆனா அத அவனால ஒழுங்கா படிக்க முடியல. வெளிய போலான்ட்டு வெளிய ஒரு பெஞ்ச்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்கானா, அதுல எடுத்தவனே, "சாரி, இந்த லெட்டர் நான் எழுதுனதுக்கு கண்டிப்பா இந்த லெட்டர நீ பார்த்தவுடனே கோவப்பட்டிருப்பன்னு எனக்கு தெரியும். ஏன்னா, நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனத சொல்லாம வந்துட்டேன் இல்லையா? நான் ஒரு பெரிய முட்டாள் தான். ஆனா, இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுக்காக நான் நினைக்கவே இல்ல. ஆனா, என்னால உன்கிட்ட அத சொல்ல முடியல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இது உன்கிட்ட நேரா என்னால சொல்ல முடியல. நான் உன்ன ஃபர்ஸ்ட்டு எங்க பார்த்தேன் அப்டின்னா, லாஸ்ட்டா ஒரு பொண்ணு கீழ விழுந்தது இல்லையா? அந்த பார்க்ல தான் உன்ன நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அப்டின்னு சொல்ல, இவனுமே அப்படின்னு யோசிக்கிறான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்க காட்டுறானுங்க.
சயோகி அப்படியே சின்ன குழந்தையா இருக்கும்போது, அதாவது சின்ன பையனா இருக்கும்போது, அவங்க அம்மாக்கு வந்து பொண் பிள்ளை தான் ரொம்ப பிடிக்குமா. ஸோ வீக்கெண்ட் வந்துட்டு வெளியலாம் கூட்டிட்டு வரும்போது, கேர்ள் மாரி ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு வருவாங்களாம். அது சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா, அம்மா கஷ்டப்படுவாங்களேன்ட்டு அந்த வார்த்தைய சொல்லாம இருந்திருப்பான். அதாவது "பிடிக்கலம்மா எனக்கு" அப்படின்ற வார்த்தைய சொல்லாம இருந்திருப்பானா, அதனால இந்த மாரி ட்ரெஸ் போட்டுட்டு வெளிய கூட்டிட்டு வரும்போதெல்லாம் உம்முன்னே தான் இருப்பான். சுத்தி பசங்கலாம், அதாவது பாய்னா பாய் எப்படி இருப்பானுங்க, நல்லா அழகா ஹேர்லாம் கட் பண்ணி ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது, அவங்க விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கு அந்த மாரி விளையாடணுன்ட்டு. ஆனா சயோகியோட அம்மாவும் சும்மா இல்ல. பார்த்து பார்த்து தான் கவனிச்சுக்கிறாங்க. சுத்தி இருக்கிற சயோகி வயசுல இருக்கக்கூடிய பசங்கலாம், இவன பார்க்க பையன் மாரி இருக்கு. அப்புறம் ஏன்டா பொண்ணு ட்ரெஸ் போட்டிருக்கான்ட்டு அப்படியே கிண்டல் பண்ணது இவன் காதுக்கும் விழுகுது தான். இருந்தாலுமே, இத பத்தி ஏதாவது சொன்னா அம்மா கஷ்டப்படுவாங்களே அப்டின்ட்டு, அம்மாகிட்ட "அம்மா எனக்கு பபுள் குடுங்கம்மா நான் ஊதுறேன்" அப்டின்ட்டு, அப்படியே அந்த பபுள ஊதிக்கிட்டு நடந்து ரொம்ப தூரம் போயிட்டான். ஆனா, கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, தான் என்ன இடத்துக்கு வந்திருக்கோம்னே தெரியாம ஓடி ஓடி வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஓடி வந்ததுல, அப்படியே தடுக்கி கீழ விழுந்துடுறானா, நல்ல அடி முட்டியில. அந்த பக்கமா தான் பட்டர்ஃப்ளை புடிச்சிட்டு இருந்தான் போல இருக்கு டூடு. அவனுமே சின்ன பையனா தானே இருந்திருப்பான். "என்னம்மா கீழ விழுந்துட்டியா? உன் அம்மா எங்க? தனியா வந்துட்டியா?" அப்படின்னு கேட்க, "ஆமா. பபுள் ஊதிட்டே வந்துட்டே இருந்தேனா, அப்படியே தொலைஞ்சு போயிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "சரி வா, நான் கூட்டிட்டு போறேன். எப்படியும் அவங்க பார்க்ல தானே இருப்பாங்க. நான் கூட்டிட்டு போறேன். பயப்படாத" அப்படின்னு கைய நீட்டியிருப்பான். இது சயோகிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மாரி பயமான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது யாராவது நம்மள காம் பண்ணி அப்படியே செக்யூர் குடுக்குற மாரி இருந்தா, நம்மளுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த மாரி அவன் உணர்றானா, அவனுமே அவன நம்பி பின்னாடி போயிட்டு தான் இருக்கிறான். போகுற வழியில டூடுவுமே கேட்குறான், "ஆமா, நீ ஒரு பையன் மாதிரி தெரியுறே! ஏன் இந்த மாரி கேர்ள் ட்ரெஸ் போட்டிருக்க?" அப்படின்னு கேட்க, "நான் பையன் மாரி உனக்கு தெரியலனா?" அப்படின்னு சயோக்கியமே கேட்க, "ஆமா, உன்ன பார்த்தாலே தெரியுது ஒரு பையன்ட்டு. அப்புறம் எதுக்கு இந்த மாரி கேர்ள் ட்ரெஸ்லாம் போட்டிருக்க? உனக்கு போட பிடிக்குமா?" அப்படின்னு கேட்க, "இல்ல, எனக்கெல்லாம் போட பிடிக்காது. ஆனா" அப்படின்ட்டு சயோக்கியமே சொல்ல, அதுக்கு டூடுவுமே, "உனக்கு போட பிடிக்கல அப்படின்னா, போட பிடிக்கலன்னு வாய திறந்து சொல்லு" அப்படின்ட்டு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டா சொல்ல, சயோக்கிக்குமே ஒரு மாரி அழுக வந்துடுதா, உடனே டூடுவுமே கேட்குறான், "நான் ஏதாவது சொல்லிட்டேனா? அதனால தான் நீ அழுகுறியா? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா?" அப்படின்னு கேட்க, இல்லன்ட்டு திரும்பவும் சயோக்கி அழுகுறானா, உடனே அவன் கழுத்துல கட்டியிருக்கான்ல அந்த பெரிய டவல் மாதிரி, அத எடுத்து சயோக்கி கழுத்துல கட்டி விட்டுட்டு, "இப்ப பாரு உன்ன பார்க்க சூப்பர்மேன் மாரி இருக்க" அப்படின்ட்டு ரொம்ப கம்ஃபோர்ட் பண்ணிட்டு, "வா உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுர்றேன்ட்டு" கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிருப்பான். இதையெல்லாம் சயோக்கி இப்ப இருக்கிற சயோக்கி நெனச்சு பார்க்குறான். என்னோட பெரிய எமோஷனலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த, என்னால சொல்ல முடியாத ஒரு விஷயத்த அன்னைக்கு நீ பிரேக் பண்ண எனக்காக. ரொம்ப ஜாலியா, கேஷுவலா, நார்மலா நடந்துக்கிட்ட நீ அன்னைக்கு. என்னால அந்த மாரி இருக்க முடியல. சொல்லப்போனா, நீ என் கைய புடிச்சு முன்னாடி போம்போது, "நீ எனக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மாரி தெரிஞ்ச" அப்படின்ட்டு அந்த லெட்டர்லாம் அப்படியே எழுதியிருக்கானா, அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன, அதாவது நம்ம சயோக்கி கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு, சயோக்கி கையில இருக்கக்கூடிய பபுள் எடுத்து, சின்ன குழந்தை இல்லையா? அவன் பாட்டுக்கு ஊதிக்கிட்டு இருக்கிறான். சயோக்கி அம்மாவுமே, "என்ன விட்டுட்டு இந்த மாரிலாம் போயிடாதப்பான்ட்டு" கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்க, இதெல்லாம் வந்து டூடு ரொம்பவே கேஷுவலா எடுத்துட்டு போயிட்டு இருக்கானா, சயோக்கி அதெல்லாம் பார்த்துட்டு, "அவன் நம்மகிட்ட சொன்னான்ல, பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லுன்ட்டு." உடனே அவங்க அம்மா கிட்ட, "அம்மா, இந்த மாரி கேர்ள் ட்ரெஸ் போடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. இத்தன நாள் நீங்க ஹர்ட் ஆவீங்கன்னு தான் நான் சொல்லாம இருந்தேன்ம்மா. சாரிம்மா. நிஜமாலே எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கவே இல்லம்மா" அப்படின்னு சொன்னோனே, அப்பதான் அவங்க அம்மாக்கு புரியுது. சரி, ஒரு பையன இந்த மாரி பண்றது நம்ம தப்பு தான்ல. சரிப்பா, இனிமேல் இந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் நான் உனக்கு போட்டு விட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிடுறாங்களா. "ஏம்மா, உங்களுக்கு கேர்ள் பிள்ளை தான் பிடிக்குமா? பாயா இருந்தா பிடிக்காதா?" அப்படின்னு கேட்க, "அப்படிலாம் இல்லப்பா. என்னோட ஆசை ஒரு பொண்ணு பொறக்கணும்னு தான். ஆனா நீ பொறந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளோ சந்தோஷமானேன் தெரியுமா? நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. இந்த மாரி நான் இனிமேல் உனக்கு பண்ணவே மாட்டேன்ட்டு" அவங்களும் கட்டிப்பிடிச்சு ரொம்ப அழுகுறாங்க. அப்பாடி! இப்பதான் ஏதோ ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாரி அவனுமே உணர்றான். இதையெல்லாம் திரும்பவும் பாஸ்ல காட்டுறாங்க. இது எல்லாமே லெட்டர் அவன் எழுதியிருக்கானா, டூடுவுமே அத படிச்சிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா, இந்த சயோகி வந்து ஊருக்கு கிளம்பியிருப்பான் இல்லையா? ஸோ ஏர்போர்ட்லேருந்து அந்த டைம்ல காட்டுறாங்க. அவங்க அம்மாவுமே கேட்குறாங்க, "நீ இதுக்கு ரெடி ஆயிட்டியா? உங்களோட கிளாஸ் டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க. நீ வரும்போது உன்னோட கிளாஸ்மேட்டு கூட உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட யார்கிட்டயுமே நீ கிளம்புறேன்னு சொல்லாம வந்துட்டியாம்மா? சரி, இப்ப எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. வேணா போய் நீ சொல்லிட்டு வரியா?" அப்படின்னு அவங்க அம்மாவுமே கேட்க, அதுக்கு சயோகியுமே, "இல்லம்மா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல போக முடியாது" அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அவங்க அம்மாவுமே, "எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீயூனியன் வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட பழைய ஃப்ரெண்ட்லாம் நான் பார்க்க போறேனே. என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு டைம் நான் ஸ்கூலுக்கு போம்போது அந்த என்ட்ரன்ஸ்ல நம்ம நுழையும்போதே, அது எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா? ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஃபங்ஷன் வேற வைப்பாங்கன்ட்டு அவங்களோட மெமரிலாம் சொல்லிட்டு இருக்க, உடனே சயோகிக்கு ஃபர்ஸ்ட்டு ஹைஸ்கூல் போயிருப்பான் இல்லையா? அந்த நெனப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு. அவங்க அம்மாவும் சயோகியும் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்களா, அப்படியே அந்த பக்கம் தான் டூடு வந்து கிராஸ் பண்ணி போவான். அவன பார்த்ததுமே சயோகி கண்டுபிடிச்சிட்டான். இந்த பையன் அப்படின்ட்டு அவனுக்கு மெமரிலாம் போகுது. நம்மளுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டவன், நம்மளோட பிரச்சனைய இவன் தீர்த்தவன் தான, அவன் தான. ஸோ அவனும் இந்த ஸ்கூல்ல படிக்கிறானா? அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுட்டு போறான். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கும். இவன் கூட சொல்லியிருப்பான்ல, என் மனசுல ஒருத்தன் இருக்கான். அவன் என்னோட க்ரஷ் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு போனதுக்கப்புறம், நான் ஏன் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொன்னேன்? இன்னும் அவன நான் பார்க்கவும் இல்ல, அவன் கூட பேசவும் இல்ல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க,
ஸோ இதுக்கப்புறம் டூடுவ இவன் ஸ்கூல்ல எப்படிலாம் பார்த்தான், எப்படிலாம் சந்திச்சான், அதுக்கப்புறம் அவன் எப்படி கரெக்ட் பண்ணான், அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாமா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் குடுத்துருங்க. தேங்க் யூ.